அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு திருமால்பூரில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் கோயில் ஸ்தல வரலாறும் மற்றும் இக்கோயிலின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ததிசி முனிவரை கொல்ல திருமால் ஏவிய சக்கராயுதம் முனிவரின் தெய்வீக ஆற்றலால் செயலிழந்து விட்டது. மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை தினமும் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தார். அவரின் பக்தி மற்றும் உறுதியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு தாமரை மலரை மறைத்து விட்டார். இந்த குறையை நிவர்த்தி செய்ய விஷ்ணு பகவான் அவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி பூக்களுடன் சமர்ப்பித்து பூஜையை நிறைவு செய்தார். பெருமாளின் வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் வேண்டிய சுதர்சன சக்கரத்தை தந்து அருளினார். மகாவிஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரம் வழங்கப்பட்டதால் இந்த இடம் ஹரிசக்கரபுரம் என்றும் திருமால்புரம் என்றும் பெயர் பெற்றது. பெருமாள் வழிபட்டதால் ஸ்ரீ மால் வணங்கீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றது. இங்கு பெருமாள் செந்தாமரை கண்ண பெருமாள் என்ற பெயரில் அருள்பாலித்து வருகிறார். மற்றும் ஒரு புராண கதையும் உண்டு. ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடிக்கொண்டாள். இந்த செயலால் உலகமே இருளில் சம்பித்தது. தன் செயலால் ஏற்பட்ட துன்பங்களுக்கு மனம் வருந்தி பிராயச்சித்தம் தேடி பூமிக்கு வந்து விருத்தஷீரா நதிக்கரையில் மணலிங்கம் அமைத்து சிவபெருமானை பூஜித்து வந்தார்கள். ஒருமுறை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வர லிங்கத்தை பாதுகாக்க சுவாமியை அணைத்து கொண்டு தன் சகோதரர் மகாவிஷ்ணுவின் உதவியை நாட அவரும் ரங்கநாதராக வந்து வெள்ளத்தை திசை திரும்ப செய்தார் என்ற வரலாறும் உண்டு. இக்கோயிலின் சிறப்பு அம்சங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் 11வது சிவத்தலங்களில் ஒன்றாகும். சுயம்பு மூர்த்தி தீண்டா திருமேனி மற்றும் பொன்னார் மேனியனாக தகதகவென அற்புதமாக சிவபெருமான் காட்சி தருகிறார். அவரின் அழகை ரசிக்க நமக்கு 1000 கண்கள் கிடைத்தாலும் போதாது. மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரம் பெற்ற ஸ்தலமாகும். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வெல்வ மரம். ராவணன் வழிபட்ட ஸ்தலம். இக்கோயிலின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மகாவிஷ்ணுவின் பிரார்த்தனையின்படி இந்த கோயிலில் வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து சிவன் கோயிலை வழிபட்ட பலன் கிடைக்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ள ஆற்றலும் கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைவு உள்ளவர்கள் சூரிய தசா புதன் புத்தி அல்லது புதன் தசா சூரியன் புத்தி நடப்பவர்கள் வழிபட வேண்டிய அற்புத ஸ்தலமாகும். மேலும் முக்தி கிடைக்க வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். இக்கோயில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பாதையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தக்கோலம் என்னும் ஜங்ஷனிலிருந்து மிக அருகில் உள்ளது. தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்காக கோயில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மிக உன்னதமான இறை தொண்டில் பங்கு பெற்று இறைவன் அருளை பரிபூர்ணமாக பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.